இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் பேப்பர் போட் செஞ்சு நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லையா? ஒரு பேப்பர் எடுத்து அத போட்ட செஞ்சு அத நம்ம ஒரு பக்கெட்ல இருக்க தண்ணீல விட்டு நம்ம நெறைய நேரம் விளையாண்டுருக்கோம். அந்த போட் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிற தண்ணீல அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இதுவே நீங்க அந்த பேப்பர் போட்ட ஒரு பெரிய ஒரு குளத்திலயோ, இல்ல ஒரு ஒரு ஆறுலயோ நீங்க கொண்டு போய் விடுறீங்கன்னு வைங்களேன். கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி அதுல பட்டாலும் அது நனைஞ்சு அந்த பேப்பர் போட் ஒண்ணுமே இல்லாம போயிரும். இதே உட்டன்ல செஞ்ச போட்ட நம்ம எடுத்துக்கலாமே. அப்ப அந்த உட்டன்ல செஞ்ச போட்ட நீங்க ஆத்துல விடும் பொழுது அது என்ன ஆகுது? அந்த தண்ணியில அது மூழ்கல. அது ஒரு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாரி நம்மளோட வாழ்க்கையில இந்த வாலிப பிராயத்துல அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷங்கள நம்பியிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ நம்பியிருப்போம். இல்ல நம்மளுடைய சுயத்த நம்பியிருப்போம். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செல்ஃப நம்ம நம்பி நிறைய நேரத்துல இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும், இப்ப எக்ஸாம்ல உனக்கு மார்க் வரல, இல்ல நீ பேசுறதுனால சண்டை உன்னோட ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசாம போயிடுறா, உன்னோட ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்படி வரும் பொழுது நீ என்னாவ ஈஸியா மூழ்கடிக்கப்பட்டு போயிடுவ. இதுவே உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, என்னுடைய அஸ்திபாரம் ஏசப்பா தான், ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய ஆத்துல உன்னை கொண்டு போய் விட்டாலும் அந்த பேப்பர் போட்டு மாதிரி இல்லாம அந்த உட்டன்ல செஞ்ச போட்டு எப்படி நிலை நிற்குதோ அதே மாதிரி நீ சர்க்கம்ஸ்டன்ஸ், உன்னுடைய சூழ்நிலைகள் ஒரு நாளும் உன்னுடைய பலத்தை, உன்னுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை, இல்ல உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாதபடிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பண்ண மாதிரியான ஒரு வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். அந்த வாட்டர் ப்ரூஃபா இருக்கு அப்படிங்கறத அந்த போட்ல நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அது தண்ணிக்குள்ள விடும் பொழுதுதான் அது வாட்டர் ப்ரூஃப் பண்ண போட்டா இல்ல ஒரு நார்மல் போட்டாங்கிறது நமக்கு தெரியும். பேப்பர்ல பண்ண போட்டை ஒரு ஆத்துல விடுறப்பதான் எனக்கு அந்த போட்டு ஸ்ட்ராங்கா இருக்குமா, அந்த பேப்பர் போட்டு அந்த ஆத்துல நிக்குமா நிக்காதாங்கிறது தெரியும். அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில பிசாசு சில சோதனைகளை கொண்டு வந்து உன்னையும் ஆண்டவரையும் தூரப்படுத்துறதுக்கு அநேக காரியங்களை கொண்டு வரலாம். ஆனா அந்த சோதனையிலையும் ஆண்டவர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அதை மேற்கொள்ள உன்னால முடியும். இப்போ உன்னுடைய அஸ்திபாரம் எதுல இருக்கு? உன்னுடைய அஸ்திபாரம் ஒரு பேப்பரா இருந்தது அப்படின்னா, மனுஷங்களா இருந்தாங்க அப்படின்னா, இல்ல உன்னுடைய சுயமா இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு ஒரு சின்ன சூழ்நிலை உனக்கு அகெயின்ஸ்டா வரும் பொழுது கூட உன்னால நிலை நிற்க முடியாம டிசப்பாயின்மெண்ட்குள்ள போயிடுவ. அநேக பிள்ளைங்க இப்ப சூசைட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதுவே உன்னுடைய அஸ்திபாரம் இயேசுவாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அளவு வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்கா உன்னால நிற்க முடியும். அப்ப இன்னைக்கு நீ யோசிச்சு பாரு, உன்னுடைய அஸ்திபாரம் பேப்பரா இல்ல உட்டா? உன்னுடைய அஸ்திபாரம் சுயமா இல்ல ஏசப்பாவாங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, இவ்வளவு நாள் என்னுடைய அஸ்திபாரமா இருந்திருக்கலாம் ஆண்டவரே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்திபாரமா இருந்திருக்கலாம், இல்ல என்னுடைய காரியங்கள், நான் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு அஸ்திபாரமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, நீங்க என்னோட அஸ்திபாரமா வாங்க ஆண்டவரே. நீங்க என்னோட இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் மேற்கொள்ள எனக்கு முடியும் சாமின்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த நாளுக்கு கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தை ஒருவராலையும் திருட முடியாது. ஒரு பிசாசின் தந்திரங்களும் திருட முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா அந்த நாளை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய அஸ்திபாரம் இவ்வளவு நாள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, இந்த நாளிலே இந்த பிள்ளைங்க உமக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறாங்க, உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. ஏசப்பா, நீங்க என்னுடைய அஸ்திபாரமா வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ செய்ய நினைத்திருக்கிறதை செய்து முடிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல தாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.